அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் பாரம்பரியம் கொண்ட பகுதிகளில் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் நாளான தமிழ் புத்தாண்டானது ஆழ்ந்த கலாச்சாரத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்ட ஒரு நன்னாளாகும். இந்த புனித நாளில் தான் பிரம்மதேவன் பிரபஞ்சத்தை படைத்தார் என்றும், இங்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வருவதற்காக தேவர்களின் அரசனான இந்திரன் பூமியில் அவதரித்தார் என்றும் நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டை தவிர இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் தமிழ் புத்தாண்டு மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழ் ஜோதிடத்தின்படி தமிழ் புத்தாண்டு என்பது சூரியன் மேஷராசிக்கு மாறுவதை குறிக்கிறது. இந்த மாற்றம் இயற்கைக்கும் மக்களுக்கும் இடையிலான சமநிலையை குறிக்கிறது என்று தமிழ் இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமன்றி பல இந்திய மாநிலங்களும் இதே நாளில் தங்கள் புத்தாண்டை கொண்டாடுகின்றன. கேரளாவில் விஷு என்றும், பஞ்சாபில் பைசாக்கி என்றும், மேற்கு வங்கத்தில் பொகேலா பைஷாக் என்றும், ஒடிசாவில் பானா சங்கராந்தி என்றும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாளைத்தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் சூரியனின் ராசி மாற்றத்தின் போது பிறக்கின்றன. அப்படி சூரியன் மேஷ ராசிக்கு வரும் பொழுதுதான் தமிழ் மாதங்களின் முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்கிறது. சித்திரை மாதம் பிறக்கும் போதுதான் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றன. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விசுவாவசு வருடம் பிறக்கிறது. சித்திரை கனி எனப்படும் கனி காணுதல் எனும் வைபவத்தோடு இந்த நாளை கொண்டாடுவது வழக்கம். அதிகாலை கண் விழிக்கும் போது நாம் காணும் முதல் காட்சியானது எவ்வாறு நம் மனதில் ஒரு ஆற்றலை உருவாக்கி அந்த நாளை தீர்மானிக்கிறதோ, அதேபோல் ஒரு புது வருடத்தின் முதல் நாளில் நாம் காணும் முதல் காட்சியானது அந்த வருடம் முழுவதற்கும் சுபிட்சம் அளிக்க வல்லதாக இருக்க வேண்டும். எனவேதான் சித்திரை முதல் நாளில் சித்திரை கனி காண்பது கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இந்த நாளை எப்படி கொண்டாடுவது என்று பார்க்கலாம். சித்திரை கனிக்கு முதல் நாள் இரவே நாம் பூஜை அறையிலோ அல்லது கனி காண ஏதுவான இடத்திலோ ஒரு தட்டில் பழங்கள், கனிகள் இவைகளை வைக்க வேண்டும். இதில் முக்கனிகளான மா, பலா, வாழை இடம்பெறுவது சிறப்பு. நம்மால் இயன்ற அளவு என்னென்ன கனிகளை வைக்க முடியுமோ அவைகளை வைக்கலாம். அத்தோடு எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு இவைகளையும் வைக்க வேண்டும். மேலும் நம்மிடம் இருக்கும் வெள்ளி, தங்க நகைகளில் சிலவற்றையும், ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் போன்றவற்றையும் வைக்கலாம். நவதானியங்களையும் வைக்கலாம். மங்கள பொருட்கள், பூக்கள் ஆகியவற்றையும் வைக்கலாம். கொன்றை மலர்கள் வைக்கலாம். புதிய பஞ்சாங்கம், ஆன்மீக புத்தகங்கள் இவற்றையும் வைக்கலாம். பிறகு ஒரு சுத்தமான கண்ணாடியை எடுத்து அக்கண்ணாடியில் இந்த பொருட்கள் அனைத்தும் தெரியுமாறு அருகில் வைக்க வேண்டும். இப்படி நம்மால் இயன்றவற்றை நேர்த்தியாக முன்தின இரவே வைக்க வேண்டும். மறுநாள், அதாவது புத்தாண்டு அன்று அதிகாலை முதலில் இந்த கனி பொருட்களையே காண வேண்டும். கனி பொருட்களை கண்டு அங்கு வைத்துள்ள கண்ணாடியில் நம் முகத்தை பார்த்து இந்த ஆண்டு செழிப்பான ஆண்டாக அமைய இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தவர்கள் இந்த சித்திரக்கனியை கண்ட பிறகு வீட்டில் உள்ள குழந்தைகளை அவர்களின் கண்களை மூடி அழைத்து வந்து இந்த கனிகளில் கண் விழிக்குமாறு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் சித்திரை முதல் நாளில், அதாவது வருடத்தின் முதல் நாளில் முதலாக மங்கள பொருட்களை காண்பதாக ஆகிறது. இவ்வாறு கனி கண்ட பிறகு குளித்துவிட்டு பூஜை அறையில் 5 முகம் கொண்ட நெய் தீபம் ஏற்றி நம்மால் இயன்ற நிவேதியம் படைத்து இந்த ஆண்டு வளமான ஆண்டாக அமைய வேண்டி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அன்றைய தினம் முதல் பொருளாக கல்லுப்பு மற்றும் மஞ்சளை வாங்குவது சிறப்பு. இவற்றையும் பூஜை அறையில் வைக்கலாம். சித்திரை கனி என்று சமைக்கும் உணவில் அறுசுவைகளும் வருமாறு சமைப்பது மிக மிக சிறப்பு. இந்த நன்னாளில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றவர்களை ஆசிர்வதித்து நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை மகிழ்ச்சியோடு வழங்குவார்கள். இவ்வாறு செய்வதால் அதில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த மங்களகரமான நாளில் அதிகாலை நேரத்தில் பூஜைகள் செய்வது சிறப்பை தரும். சித்திரை திருநாளில் திருக்கோவில்களிலும் சித்திரை கனி வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதால் கோவிலிலும் சென்று கனி கண்டு வணங்கலாம். இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதும் புண்ணியத்தை அளிக்கும். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை கனி நாளில் கனி கண்டு முதலில் விநாயகரையும், பின்னர் நம் குல தெய்வத்தையும், அதன் பிறகு நமது இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி
இந்த ஆண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, மங்களகரமான ஆண்டாக, செழிப்பான ஆண்டாக, வெற்றிகரமான ஆண்டாக அமைய மனமாற பிரார்த்தனை செய்து சுபிட்சத்தோடு வாழ்வோம். நன்றி.